இன்றைய பிறை 21. இந்த கடைசி 10 நாட்கள் நரகத்தின் விடுதலை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு பாக்கியத்தை கொடுப்பானாக. இங்கே வந்தவங்களுக்கு, இங்கே வராதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அதே மாதிரி இந்த ஜக்காத் ஃபித்ரா காசு இந்த ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சு போயிடும். நம்ம கட்டுறது கொடுக்கறதுனா கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. எல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடாதுங்கிற நம்ம ஏன்னா அப்புறம் கடைசி நிமிஷத்துல கேட்டா நம்மளால கட்ட முடியாது. எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. ராயாவுடைய சந்தோஷமா இல்லை 27 சந்தோஷமான்னு நம்மளுக்கு தெரியல. எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. 10வது கடைசி நாளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாங்க இன்ஷா அல்லாஹ். நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்லை, நம்ம வச்சு நடத்துறத. அதனால இன்னைக்கு பயானுடைய தலைப்பு வீண் விரயம் வேண்டாம். அரபுல இஸ்ராஃப்னு சொல்றது. இது ஒரு முக்கியமான டாபிக். சூரா அல் அராஃப்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்லா உடுத்துங்க, உடுத்திக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போங்க, தொழுங்க, வெளியில போங்க, நல்லா உடுத்திக்கிறங்க அப்படிங்க. அப்புறம் மேற்கொண்டு நல்லா சாப்பிடுங்க, நல்ல பொருளை சாப்பிடுங்க, ஆனா வீண் விரயம் செய்யாதீங்க. சூரா அராஃப் 31வது ஆயத்துல. இன்னொரு ஆயத்து சூரா இஸ்ரா 26ல அல்லாஹ் என்ன சொல்றான்னாக்கா, யாரு வீண் விரயம் செய்யறாங்களோ அவங்க ஷைத்தானுடைய சகோதரர். இந்த வீண் விரயம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா, உணவு மட்டும் இல்லை, நம்மளுடைய பொருட்கள், நேரம் எல்லாமே அதுல சேர்ந்து வருது. பெரிய டாபிக் இது. இப்ப நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு கோப்பை கஞ்சி கொடுக்குறாங்க, ஒரு வடை, ஒரு ஜூஸ், அப்புறம் ஒரு 2-3 பலகாரம், அது போதும். இப்ப நம்ம எல்லாத்தையும் எப்படி கொள்ளைச்சிக்கிட்டு ஒரு 10-15 வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு 15 குருமா வச்சுக்கிட்டு திறக்கிறதுல அதுல என்ன இருக்கு? எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா நம்மளுக்கு? டெய்லிங்க நீ நம்மள காலையில சுபு தொழுகிறதுக்கு முன்னாடி ஆர்டிஎம் நேஷனல்ல ரேடியோல சொல்றான், ஜாங்கான் பசீர். அன்னைக்கு நிச்சயமா சில பேர் கேட்டிருப்பாங்க ரேடியோ. இந்த பாம் சொல்றதுக்கு முன்னாடி மலேசியாவில தான் அதிகமான வீண் விரயம் நடக்குது. ஹோட்டல்ல கிலோ கணக்குல எத்தனையோ முன்னாடி டைனஸ்டி நான் பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பெரிய தோம்பு ஒரு 100-200 கிலோ கொண்டே கொட்டுவாங்க. 100 வெள்ளி 80 வெள்ளி கட்டி எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? ஆனா 100 வெள்ளி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம பெருநாள் ட்ரெஸ் நம்ம எடுக்கிறது கூட ஒண்ணு கூட போதும். சில பேர் இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 3 பேர்னா வருது. இந்த ரேடியோல சொல்றாங்க 4 பேர்னா, 5 பேர்னா, 6 பேர், கடைசி 30 பேர்னால் ஆக்கிறாங்க. 30 பேர்னாலும் 30 சட்டையா எடுக்க முடியும்? இப்படிலாம் பெருநா பண்ணணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே. நீங்க காலையில தொழுங்க, தொழுதுட்டு முசாபா பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களை பாருங்க, பித்ரா காசு கொடுங்க, ஏழைகளுக்கு உதவுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பட்டாசு விடுறதுக்கெல்லாம் அந்த பட்டாசுலாம் தயவு செய்து நீங்களாம் காசுலாம் சீரவி எல்லாத்துக்கு செலவு பண்ணிடாது. நான் கடுமையான ஆள், எங்க வீட்டுல பட்டாசே வாங்க மாட்டேன். ஆமா, ஒரு மெழுகுதிரியை கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். இப்ப கொடுக்குறது எதுக்கு? அதெல்லாம் தனியா போறது தானே, சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளுடைய கல்யாண வைபோகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கடுமையான முறையில இந்த வீடியோவுக்கு இப்ப நம்மளாம் இப்ப சூறாவுக்கு ஒரு டொனேஷன் கேட்டு போறோம்னு வைங்களேன். நோம்பு வருது, ஒரு 100 வெள்ளி 200 வெள்ளி. இந்த உஸ்தாதெல்லாம் பாவம், அவர் அலைஞ்சு கருத்து போயிட்டாரு வெயில்ல. ஆமா, அதை சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அதனால கேட்டாங்க, என்னங்க நீங்க சூறா வச்சு நடத்துறீங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு 10,000 வெள்ளி ரேட்டு போனா, நான் கூட ஒரு 500 வெள்ளி தரேன், ஒண்ணு அப்படி கிட்டத்துல வச்சு எடுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இது மாப்பிள்ள தானேங்க பொண்ணை பார்க்கணும், உலகம் முழுதும் பொண்ணை பார்த்து என்ன இருக்குது? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சிந்திக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட பலகீனம் இருக்குது. சரியான டாபிக் இது. அதே மாதிரி நம்மளுடைய நேரம் தயவு செய்து நீங்க பாருங்க, சில பேர் தொழுதுட்டு கீழே போய் வாட்ஸ்அப் பாக்குறாங்க, வீட்டுக்கு போறாங்க, ஒரு 15 நிமிஷம் பயான் பண்றது கேட்கறது என்ன வந்துட போகுது? இதுவும் வீண் விரயத்துல உள்ளதானே. பயானுங்கிறது கண்டிப்பா நம்ம நமக்கு கேட்கக்கூடிய வாஜிபான ஒரு இது இருக்கு. நம்மளுக்கு நன்மைகளை தூண்டக்கூடியதான் ஒரு பயான்.
நம்ம இங்கே எதுவும் டாபிக்லாம் எதுவும் லெஸ்ஸாக குறைச்சி கொடுக்கல உங்களுக்கு. நல்ல அருமையான டாபிக். ஆரஞ்சு ஜூஸு, மாம்பழ ஜூஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு. அதே மாதிரி இந்த கல்யாண சட்டை, நான் கண்ணால் பார்த்து கல்யாண சட்டை எடுக்கிறது, சில நேரத்தில் வாடகைக்கு போய் வாடகைலாம் கொஞ்சம் லஞ்சம் இல்லை, 500, 1000, 2000 தான். சும்மா ஒரு தடவை போட்டுட்டு கழட்டி வைக்கிறது 2000. எதுக்குங்க? அது ஏழைகளுக்கு கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சமீப காலத்தில் வட இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் படிச்சிருப்பீங்க, தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக 100 வீடு கட்டி கொடுத்தாரு. ஒரு இந்தியர். எதுக்குமே அவர் செலவு பண்ணல, வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு ஏழைகளுக்கு 100 வீடு கட்டி கொடுத்தாரு. அந்த காசு வந்து நம்ம என்ன சொன்னா, என்னக்கா இன்னைக்கு கடவுளுக்கு மேல ஒரு பார்டர்ல இருக்குது காசு. காசு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அந்த நம்ம வந்து அந்த கொடுக்கக்கூடிய ஒரு நேமத்து, பரக்கத்து, ரஹ்மத் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, லேசா தவுடு மாதிரி ஊதிட்டு போயிடுறீங்க. அப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல், ஒரு ஸ்கூல்களுக்கு, அண்ணா யாத்திரைகளுக்கெல்லாம் கலெக்ஷன் இந்த வருஷம் ரொம்ப குறைவா இருக்குதான். அழுகுறாங்க நின்றுக்கிட்டு. என்ன செய்யறது? அதனால இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, அடி வயிற்றுல கல்லை கட்டி வச்சிருக்காங்க. ஏழையா வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ஆனா ஏழ்மையா வாழல. ஏழ்மைங்கிறது வறுமை. ஏழையா தான் வாழ்ந்திருக்காங்க. நம்ம எப்பவுமே லோ ப்ரொஃபைலா வாழ்ந்தா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து துணை இருப்பான். நம்மளுடைய காரியங்கள்ல பரக்கத்து நிறைஞ்சிருக்கும். நம்ம நினைக்கிற விஷயங்கள்லாம் கூடி வரும். நம்ம எல்லாம் ஒரு, அதான் இஸ்லாம் இஸ் நியூட்ரல். எல்லாம் அங்கிட்டும் போகக்கூடாது, இங்கிட்டும் போக, நடுநிலையில இருந்து நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقال الله سبحانه وتعالى وكلوا واشربوا ولا تسرفوا. صدق الله العظيم. எல்லையில்லா புகழெல்லாம் ஏகன் அல்லாஹ்வுக்கே. அவனின் உத்தம திருத்தூதர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நண்பர்கள் நம்மவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்புகள் பொழிவார். அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, ஒரு அவசியமான தலைப்பிலே நம்முடைய அன்பு சகோதரர் தந்து அதற்கான அழுத்தமான பல செய்திகளையும் அவர் நமக்கு முன்னாலே வைத்தார். சில கசப்பான உண்மைகள், இந்த சமுதாயம், குறிப்பாக மனித குலம், அது இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அது எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு அத்தனை சுருக்கமாக சில கருத்துக்களை துணிச்சலாகவே சொல்லியிருக்கிறார். துணிச்சலுக்கு பஞ்சமில்லை. ஏனென்றால் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படும். சத்தியம் சொல்லப்படாத காரணத்தினாலே தான் இன்றைக்கெல்லாம் தாண்டோடி தரங்கள் அதிகரித்து விட்டதற்கு அடிப்படை காரணமே, எது சரி, எது தப்பு, எது பிழை, எது உன்னதம் என்றெல்லாம் சொல்லப்படாதது கூட இந்த உம்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிழை. ஆம், வேண்டாம் வீண்வரையும், வேண்டாம் வீண்வரையும், இது அல்லாஹ்வே தான் சொல்கிறான். அருள்மறையிலே சொல்லுகிற போது வக்குலு, உண்ணுங்கள், சாப்பிடுறத பத்தி எந்த கேள்வி, வஷ்ரபு, நீங்கள் நல்லா பருகுங்கள், ஆகுமானவற்றை, அல்லாஹ் அனுமதித்தவற்றை, ஹலாலானவை நீங்கள் உண்ணுங்கள், நல்ல ஆகுமானவைகள் நீங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃப், வரம்பு மீறாதீர்கள். அற்புதமான ஒரு செய்தி. இதுல ஆரோக்கியத்திற்கும் குறிப்பு இருக்கிறது. மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது உண்ணுதல், பருகுதல், உண்ணுதல், குடித்ததெல்லாம் மனித இயல்புகள். மனிதன் உணவுண்டாக வேண்டும், தாகத்திற்கு அவன் தண்ணீர் அருந்தியாக வேண்டும். இதிலே மனித குலத்திற்காக வேண்டி இறைவன் தந்திருக்கின்ற ஒன்று. அதுல என்ன சொல்கிறது இறைமறையினுடைய வசனம், நீங்கள் உண்ணுங்கள், அதே போல் நீங்கள் குடியுங்கள், பருகுங்கள், ஆனால் வரம்பு மீறாதீர்கள்.
இதுதான் மருத்துவத்துக்கு இஸ்லாம் தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான சொல்லாடல், ஒரு வசனம். மகப்பேறு மருத்துவர் மட்டுமல்ல, மாபெரும் மருத்துவர்கள் எல்லாம் கூட இந்த வசனத்தை பார்த்து வியந்தார்களாம். நம்மளை விட மேலை நாட்டு மருத்துவர்கள் தான் அதிகம் இந்த குர்ஆன்ல ஈடுபாடு காட்டுகிறார். அண்மையிலே அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் கனடாவிலும் அதிகமான பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று அவர்களிடத்தில் நிருபர் கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், அங்கள் எல்லாம் முதல்ல வேறு விதமாக இந்த இஸ்லாம் பற்றி எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அது ஒரு வெறித்தனமான மார்க்கம், தீவிரவாதமான மார்க்கம் என்று. ஆனால் பலஸ்தீனத்திலே, காசாவிலே இஸ்ரேலும் அமெரிக்கர்களும் செய்த அந்த அநியாயங்களின் விளைவினாலே நாங்கள் எந்த உண்மையை நாங்கள் தெரியவில்லையோ அந்த உண்மையை நாங்கள் தெரிந்தோம். அதன் விளைவினாலே இஸ்லாம் தான் எங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான பல உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இஸ்லாத்துக்கு வருவோம் என்று அமெரிக்கா, ஜப்பான், கனடா இன்றைக்கு செய்தி. இந்த 3 நாட்டை சார்ந்த கிறிஸ்தவ பெண்கள் அதிகம் இஸ்லாத்துக்கு உண்மை பாருங்கள். அப்ப நம்மை விட அதிகமாக குர்ஆனை அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் மேலை நாட்டார். நமக்கு என்ன பெருங்கள் பார்க்கணும். நம்ம எங்கேயும் குர்ஆனை ஓதும், ரமலான்ல வந்து என்ன செய்வோம், அது நம்முடைய சகோதரி ஓதுவாங்க, அதோடு வச்சு குர்ஆன் என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது, நமக்கு கூறுகின்ற அறிவுரை என்ன, இறைவன் நமக்கு இடுகின்ற கட்டளை என்ன, எதை தடுத்திருக்கிறான், எதை அவன் ஏவி இருக்கிறான், இதெல்லாம் இந்த கவலை இந்த முஸ்லிம், குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அறவே அதான் சொல்லுங்க. உண்மை அவன் அப்படி காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கசப்பான உண்மை. இந்த தமிழ் முஸ்லிம் சமுதாயம் குர்ஆனை படிப்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவதே இல்லை, காட்டவில்லை. அவர் நோக்கமெல்லாம் ஒரு நிகழ்ச்சி, ஒரு இதுதான் உடனே சாப்பிடுகிறது, செல்ஃபி எடுத்து அங்கங்க உடனே அடுத்த நொடிய. ஆனா கௌபாவில் போய் உம்ரா செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க, எடுத்து பாத்தீங்களா, நீங்க சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா. உம்ராவிலே தவாஃப் வந்து முக்கியம். உம்ராவுக்கு 2 தவாஃப் செஞ்சுக்கும் போது என்ன செய்ய, அப்படி பார்க்கல, எழுதி பார்க்க. இபாதத்துப்பா, இபாதத். இபாதத் என்பது உங்களுடைய வசத்திற்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இபாதத் அல்லாஹ்வுடைய இபாதத் எவ்வளவு மோசமானது தெரியுமா. மக்காம் இப்ராஹிம் கிட்ட அப்படி இருந்தா பொருசு தொடுகிற இடத்துல இருக்கு. அதாவது இதெல்லாம் வரம்பு மீறி இஸ்ராஃப். புரிஞ்சுக்கொள்ளும். இஸ்ராஃப் என்பது வீண் விரயம் என்பது உணவில் மட்டுமல்ல, நேரத்திலும் இபாதத்துகளிலும் தான். எப்ப பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்கும் போது அது கூட ஒரு இபாதத், அதாவது இஸ்ராஃப். ரசூலுல்லாஹ் கூட கேட்டேன், என்னப்பா தொழுதுகிட்டே இருக்காரு பண்ணு. இல்ல எல்லாம் பெரிய இபாதத். என்ன செய்யக்கூடாது, தொழுகவும் செய்யணும், என்ன செய்யணும், உழைக்கவும் போகணும். எப்ப பார்த்தா ராத்திரி பூரா முடிச்சிருந்து என்ன செய்யறாரு, கியாமுல்லை கிடைக்கிறாரு. என்ன பாருப்பா, நான் தொழுவேன் தூங்குவேன். எப்ப பார்த்தா நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாரு, அப்படிலாம் வைக்க கூடாதுப்பா. நீ செஞ்சு பாரு. இபாதத்திலும் கூட வரம்பு மீறுவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வரம்பு மீறுதல் இஸ்ராஃப் என்பது உணவில் மட்டுமல்ல. கடந்த ஆண்டு வந்து அந்த செய்தி பார்த்தீங்களா, மலேசியாவில் ஒவ்வொரு நாளும் 30 டன் உணவுகள் குப்பையிலே கொட்டப்படுகின்றன. எங்க இஃப்தார் என்ற பெயராலே வச்சு எத்தனை 30 டன் என்ன ஆயிடுச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், உண்ணுங்கள் பருகுங்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த விஷயம், கஞ்சத்தனத்தை கடுமையாக கண்டிக்கிற இஸ்லாம், கருமித்தனத்தை கஞ்சத்தனத்தை கடுமையாக கண்டிக்கிறது. அதை போல் இந்த ஊதாரித்தனத்தை கடுமையாக எச்சரிக்கிறது. இது ஊதாரித்தனம். இஸ்ராஃப் என்பது 2 விஷயம். இஸ்ராஃப் என்றால், இஸ்ராஃப் என்பது நம்முடைய தேவைக்கு ஏற்ப இருக்கிறத கொஞ்சம் என்ன செய்வது, வரவு மீறுவது, அல்ல கடப்பு. இங்க பாத்தீங்களா, ஒரு 10 லைட் தான் போதும், இங்க 100 லைட் போடுறது. இஸ்ராஃப். தேவை இருக்கும், தேவைக்கு மேல செய்யறது. இன்றார் என்பது என்ன, பகல்ல என்ன செய்யறது, 1000 லைட்டுகள் போட்டு
பகல் நல்ல வெளிச்சம் இருக்குது, சூரிய ஒளி இருக்குது, நல்ல அப்ப என்ன பண்ணுகிறது இதான். அது அல்லாஹ் சொல்றான், அதாவது இன்னல் முபர்ரின கானு இஹ்வானு ஷயாத்தி, இப்படிப்பட்ட ஊதாரித்தனம் செய்கின்றவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள், கூட்டாளி. இஸ்லாம் ஒரு நடுநிலை, பேலன்ஸான ஒரு மார்க்கம். ஒரேடியா என்ன செய்யக்கூடாது, மேலே போயிருக்கூடாது, கீழே போயிருக்கூடாது இஸ்லாம். அப்போ கஞ்சத்தனம், கருமித்தனம், சிக்கனம் என்ற பெயராலே கருமித்தனம் செய்து சீரழிஞ்சு போகாது. சிக்கனம் சிக்கனம் என்ன சிக்கனம் கருமித்தனம். விடிய காலம் சுபுக்கு வாங்கி சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய வேலை செய்யறாரு, அப்படி என்ன செஞ்சாரு, உடனே எழுதிச்சு போறாரு. போயிட்டு ஒன்று இடையில கொஞ்சம் தூரத்துல, ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப போட்டு விளக்க என்ன செய்யல, நம்ம அணைக்காம வந்துட்டோம். அந்த காலத்தில் விளக்கு வேற, இந்த விளக்கு. அப்ப வீட்டுக்கு வந்த வர்றாரு, கதவை தட்டுறாரு, அந்த மனைவி வந்து திறக்க வர்றாங்க. என்னென்ன கதவு திறக்காத. ஏங்க, இல்ல நான் இருந்த ரூம்ல வந்து அந்த விளக்கு நான் அணைக்காம வந்து அணைச்சு. ஏங்க கதவு திறக்கூடாதுன்னு சொல்றேன். இல்ல அடிக்கடி திறந்தா தாப்பா தேய்ச்சி விடு, தாப்பா அந்த கதவு தாழ்ப்பா இருக்கு. எப்படி பாருங்க, எங்க மனைவி நல்ல இதான தெளிவானவங்க. எங்க அப்ப நீங்க போய் ஒரு தூரம் போயிட்டு நடந்து மீண்டு வந்தீங்களா, உங்க செருப்பு என்னாங்க? அதுக்காக தான் செருப்பு எங்க வச்சிருக்கேன், கக்கத்துல வச்சிருக்கேன். என்ன செய்யறாரா, என்ன செய்யறாரா, சாப்பாடை திறந்துடாத, அடிக்கடி திறந்தா என்ன ஆயிடும், செஞ்சிடும். அப்ப அந்த அம்மா கொஞ்சம் நல்லா கேட்டிருக்கு. தெளிவான மனைவி எல்லாம் இருக்காங்கல்ல. ஏங்க இப்ப இவ்வளவு தூரம் போய் பள்ளிவாசல் 3/4 தூரம் போயிட்டு வந்துட்டீங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, வந்து செருப்பு என்ன செய்ய, செருப்பு செய்யாதா? அதுக்கு தான் நான் விவரமா என்ன செஞ்சு இருக்கேன், செருப்பு எங்க வச்சிருக்காரா, கல்கத்தில் வச்சிருக்காரா. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு சுவைக்காக சொல்லப்பட்ட இருக்கிற இன்னைக்கு இருக்கிறார்கள். கஞ்ச கருமித்தனம் அடிச்சு எந்த அளவுக்கு கல்யாணம் பண்ண ரொம்ப கருமித்தனம் என்னங்க சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. ஹனிமூனுக்கு என்ன தனியா போயிட்டானா, யாரு இவன் மட்டும் போனானா? நீங்க பார்த்துருக்க என்ன பொருள், என் பொண்டாட்டி கூட்டு போன செலவாயிருந்த ரூம் போடல, அப்படி இல்லை. இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் கூட இப்படிப்பட்ட கருமித்தனம் கொண்டவர்கள் கஞ்ச பிசுனாரி சொல்லுவார்களா இருக்காங்க. இவர்களை அல்லாஹ் சொல்றான், அல் பகீலு அதுவுல்லாஹ் வலவ் கான ஆபிதா. கஞ்சர்கள், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கஞ்சத்தனம் செய்கின்றவர்கள் ஆண்டவனின் பகைவர்கள், எதிரிகள். யாருக்குமே கொடுக்காம நீ போய் சேர்ந்த என்னடா போகுது, நீ இந்த உலகத்துக்கு வரணும் என்னப்பா கொண்டு வந்த சொல்லு, எதாவது கொண்டு வந்தியா, நீ ஏதாவது கொண்டு வந்தியா? அது சின்ன ஒரு துண்டு துணியோடு கொடுத்துட்டு வரலையே. இந்த உலகத்திற்கு வந்த யாரும் எதையும் கொண்டு வரவில்லை. சொல்லுங்க, போகும்போது என்ன செய்யல, அந்த கஃன் துணி கிடைக்குதோ கிடைக்கல தெரியாது. நீங்க சிந்திச்சு அப்போ உலகத்தில் அல்லாஹ் தர்றான். அல்லாஹ் ஒன்று சொல்லுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதை அதிகம் விரும்புகின்றீர்களோ நேசிக்கிறீர்களோ அந்த பொருளை, அந்த பணத்தை நீங்கள் அல்லாஹ்வின் வழியிலே ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் வழங்காத வரை உங்களின் எந்த நன்மையும் நன்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். லன் தனால். சும்மா நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த சமூகத்தில் நாம் எல்லாம் நடமாடி கொண்டு இருக்கிறோம். நல்ல மனசு உருகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், பயான கேட்கிறோம். அதெல்லாம் முக்கியம். வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய, சில மாற்றங்கள் இருக்கிறோம். மாற்றிக்கணும். மாற்றம் தராத எந்த பேச்சும் அர்த்தமில்லை. மாற்றம் ஏற்படாத எந்த மனசும் அது இதயம் அல்ல, மனசு அல்ல. அதனாலதான் இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அழகிய ஒரு நடைமுறையை சொல்லி காட்டுது. அதாவது வீண்முறை செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, சொன்னார்ல திருமணத்தில் சொல்ல வேண்டும். அது மட்டுமா, அவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள், அசிங்கங்கள். நபிகளா சொன்னார்கள் இல்ல, அட திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வாய்ந்த திருமணம் தெரியுமா, ஐசருஹு மௌனத்தன், சிக்கனமாக செலவுகள் செய்து கண்ணியமாக நடத்தப்படுகின்ற திருமணம் தான். ஏன் சொல்லு, கடன் வாங்கியாவது, வட்டிக்கு கடன் வாங்கியாவது தாம் டீம்டு செய்யணும். அவர் மட்டும் தான் மகளுக்கு எடுத்து நம்ம அதை விட இலக்கரமா அப்படி இருக்குடா. புலியை பார்த்து பூனை சூழ் போட்டுக் கொள்ளக்கூடாது சொல்லு. புலியுடைய கோடுகளை விட இந்த கோடு இருக்கு, பூனை கேட்க எதுக்கு அந்த இது? ஏன் அந்த பிரஸ்டீஜ், வரட்டு கௌரவம், கர்வம், அந்த ஈக்கும் இறைவன் சிலருக்கு தருவான். அது ஒரு சோதனை.
சிலரை நடுநிலையாக வைத்திருப்பார், அது ஒரு சோதனை. சிலரை வறுமை வையப்படுவார், அது ஒரு சோதனை. ஒவ்வொரு சோதனை தான். அதனால இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லும், மனிதர்களுக்கே சொல்லலாம், சமூகத்துக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு நாம் சொல்ல முடியும். மனிதர்க்கெல்லாம் அதாவது வீண் விரயங்கள், ஆடம்பரங்கள். கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சீர்திருத்த திருமணங்கள். இதை 1450 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணல் நபிகளால் அரபு வெளியிலே பாலைவன மக்களுக்கு இடையிலே செய்தி காட்டி கண்ணியமான பதிவு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரசூலுல்லாஹி மிகப்பெரிய நெருங்கிய தோழர். ஒரு அவர் அவையில வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவர் சட்டையில பார்த்தா என்ன இருக்கு, ஒரு மாதிரி அத்தர் கரை இருக்குது, நல்ல மணக்குது. என்ன பெருமாள், ஒரு மாதிரி மாப்பிள்ளை கரையா இருக்கு, நான் மாப்பிள்ளை மனம் வீசுது. அவன் யாரும் சொல்லலாம், என் அன்சாரி பெண் ஒரு பெண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அட பத்திங்களா, ஆனா தன்னுடைய அருமை நெருங்கிய தோழர் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுக்கு தெரியாம ஒரு கல்யாணம் செஞ்சு பண்ணி. ஓ அப்படியா, என்ன மகர் கொடுத்த? இல்லை யாரும் சொல்லலாம், ஒரு சின்ன தங்க கட்டி என்ன தங்க கட்டி என்ன மகரா என்ன சின்ன கட்டி பேர் சொல்லி சின்ன கட்டி என்ன அப்படியா? ஓ சின்ன அந்த தங்க கட்டி கொடுத்து நீ மகரா கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன உனக்கு முடியுதா? அப்படின்னா என்ன அவளின் வலவு விஷா. அப்போ ஒரு ஆட்டை இருக்கு என்ன செய்ய வலிமா கொடு. இதான் நாம இப்படி செய்ய சொல்லல. இந்த நவீன காலகட்டத்தில் மக்களுடைய போக்குகள் பண்பாடு எல்லாம் மாறி போச்சு. அப்படிலாம் செய்ய சொல்ல கண்ணியமாச்சு, நம்ம கௌரவமாச்சு, அசிங்கப்படுத்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நபியுடைய சுன்னாவை என்ன செய்ய வேண்டாம், அசிங்கப்படுத்த வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம், அசிங்க நிற்கிறது அவ்வளவு. மற்றவர்கள் வந்து இந்த நம்முடைய மார்க்கத்து மேல பாசம் அன்பு வைத்து இதுல வர விரும்புறவங்களும் என்ன செய்யறாங்க, இவங்க பண்ணக்கூடிய ஆடம்பர அட்டுடைய எல்லாத்தையும் பார்த்து ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. முஸ்லிம்களுடைய நான் இஸ்லாத்துக்கு வர்றான்னு நான் பார்க்கிறேன், எனக்கு 3-4 குமர்கள் இருக்கு. என்ன செய்யணும், இவ்வளவு ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு தான் நான் எங்கிட்டு போவேன். மற்றவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு உங்களுடைய ஆடம்பரம், உங்களுடைய ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் அசிங்கங்கள் காரணமாக இருக்கிறது. இஸ்லாத்திற்கு தடை செய்கின்றவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். கேட்டால் பெருமை பந்தா பகைத்து எண்ணி பாருங்க. அப்போ என்ன சொல்றது, மார்க்கம் என்ன சொல்லுது, வேண்டாம் வீண்கள். தொழிலுக்கு உதவி செய்வது ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன செய்து மார்க்கம், ஒரு கையை வந்து 3 முறை கழுவணும். 3 முறை கழுவணும். கையை கழுவுறது, வாயை கொப்பிடுக்கிறது, மூக்கு நாசிக்கு, அந்த 3 முறைக்கு அதிகமாக அல்ல. அது வந்து இஸ்லாம் கடுமையான உது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீ ஆற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டு நீ உது செய்தாலும், ஆற்றங்கரையில ஆற்றுக்கரையில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க தண்ணி அள்ளி உச்சி, நீங்க தண்ணியில நீங்க அள்ளுற தண்ணி எங்கே போகும், அந்த ஆற்றோடு தான் போகும். அப்படி சொல்லுகிறார் பாருங்க. ஆற்றங்கரையிலே அமர்ந்து கொண்டு நீ அள்ளி உது செய்தாலும் கழுக வேண்டிய உறுப்புகளை 3 முறை கழுவுங்கள். அங்கே வரவு மீறாதீர்கள், எல்லை மீறாதீர்கள். இஸ்லாம் போல ஒரு கட்டுப்பாடு மிகுந்த கவி மிகுந்த கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்றெல்லாம் சொல்கிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். ஆனால் முஸ்லிம்களிடத்திலே ரொம்ப ரொம்ப குறைவாக. அதனால்தான் இஸ்லாம் இந்த கஞ்சத்தனத்திற்கும் ஊதாரித்தனத்திற்கும் இடைப்பட்ட ஒன்று. இருக்கு ஒரே அடியா கொடுத்து என்ன செய்ய, கையை ஓட்டாண்டி ஆகிறாரு. சொல்லுங்க, ஒரே அடியா இதுக்கு கொடுக்காம கஞ்சி என்ன செய்ய இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாம் அழகிய அருமையான வாழ்வியல் திட்டங்களை சட்டங்களை சொல்கிறது. ஆனால் இந்த முஸ்லீம்கள் அதை வெளி உலகிற்கு கொண்டு வர அது தவறிய காரணத்தினாலே, தன் வாழ்க்கையை கடைபிடிக்க மறந்த காரணத்தினாலே, மற்றவர்கள் இஸ்லாத்தை பற்றி பிழையாக தப்பாக தவறாகவே எண்ணுவதற்கு இந்த முஸ்லீம்கள் சமுதாயம் தான் காரணம். அதனாலதான் இந்த விஷயங்கள்ல நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். நீ சொல்லலாம், அது எங்க காசு நாங்க தானே, ஒரு நாளைக்கு தானே, அல்ல ஒரு நாளைக்கு இருக்கா அப்படி விஷத்தை குடிச்சிடலாமா? என்ன ஒரே ஒரு மகன் இருக்கு, இருக்கட்டுமே. அப்படி இல்லை. இஸ்லாத்தில் என்ன செய்யுது, ஒரு நாள் மாப்பிள்ளை என்பவன் ஒரு நாள் ராஜாவல்ல. நம்மெல்லாம் ஆரம்பத்தில் வந்திருக்கும் போதெல்லாம் மாப்பிள்ளை உள்ள உடைய போகும்போது எல்லாம் எதிரியம்பாங்க. யார் இந்த அறிவிப்பு செய்யறாங்க, இவங்க பண்ணக்கூடிய அலைக்கழிப்பு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு இந்த இதெல்லாம் எங்களுக்கு யாரும் கூப்பிட்டாங்களா சொல்லுங்க, கூப்பிட்டாங்க. ஆனா என்ன செய்யலாம்,
அது நீல அடக்கமாக அறிவிச்சு. இவரு அறிவிப்பு என்ன செய்வாரு? அரை மணி நேரம் 1 மணி நேரம் சார் துவா உதுவார் சார் 2 நிமிஷத்துக்கு முடிச்சு அந்த கேட்டு யோசிச்சு பார்த்துக்கலாம். இந்த அறிவிப்பு பேராலே புதுசா நவீன காலத்துல இருக்கு. இவர் சொல்றாரு எல்லாம் பாரு மாப்பிள்ளை வர்றாரு எல்லாம் எந்திரிங்க. நான் சொன்ன ஒரு அவங்க மாப்பிள்ளை ஒரு சின்ன பிடிப்பையடா 24 25 வயசு கூட 80 வயசு 90 வயசுல பெரிய பெரியவங்க அவங்க அத்தா எல்லாரும் கீழே உட்காந்துங்க. அவனுக்காக வேண்டி எந்திரிச்சிக்கலாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை பொறுத்த ரசூலுல்லாஹ் பாருங்க, ரசூலுல்லாஹ் வந்தா யாராவது கோபத்துமா அவங்களுக்கு ஏன் எந்திரிக்கப்பா? ரசூலுல்லாஹ் உள்ள அவைக்கு வரப்போகும்போது எந்திரிச்சு உட்கா யாரு நல்ல ராஜா இவனா யார் எந்திரிக்க கூடாது. இதான் இஸ்லாம். அப்ப இந்த அளவுக்கு தன் வாழ்க்கையிலே தன் கடமையிலே என்ன செய்யக்கூடாது? அந்த உணர்வுகள்ல கூட எல்லா விஷயத்திலும் என்ன செய்யக்கூடாது? எல்லாத்துக்கும் இஸ்லாம் ஒரு நெறிமுறையை தந்திருக்கிறார். நீதியை, ஒரு அடக்கத்தை, ஒரு பணிவை, நடுநிலையோடு கூடிய அந்த வாழ்வியா இஸ்லாம் போல ஒரு அழகிய வாழ்வியை திட்ட உலகத்தில் இல்லை. எந்த ஒன்று குழந்தை பிறந்ததாக இருக்கட்டும், குழந்தை பிறந்தவுடன் அழகிய மகிழ்ச்சி, புதிய வரவு வருகிறது. அதற்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? அதை வந்து என்னென்னமோ ஆகிக்கூடாது. குழந்தை என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து, அந்த குழந்தைக்கு என்ன இது காது குத்துறதுல இருந்து, அந்த அப்ப அந்த பிள்ளைக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடுறது 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியுமா உங்களுக்கு? சிந்திச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் வீண் வரை எங்க இஸ்லாப்புகள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லியாங்க. அல்லாஹ் கேட்பா, செல்வத்துக்கு 2 கேள்வி. ஒன்று, எப்படி சேர்த்தாய்? பணத்தை நீ எப்படி சேர்த்து சொல்லு. எப்படி செலவிட்டாய்? 2 விஷயம். எப்படி சேர்த்தாய், எப்படி செலவிட்டாய்? என்ன செய்ய போறோம் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கு, அது இருக்கட்டும் பா. கொஞ்சம் நீங்க வர்றதுக்கு முன்னால என்ன உங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? நீங்க என்ன இருந்துச்சு? முதல்ல என்ன வச்சிருந்தீங்க? இன்னைக்கு தானே இருக்குது. முதல்ல ஒரு 30-40 வருஷத்துக்கு எப்படி இருந்தீங்க நீங்க? நானும் தான். நன்றாக சிந்திக்கணும். இன்னைக்கு எல்லாமே புது புது பணக்காரர்களாக தோன்றி என்ன ஏதோ தன்னுடைய பழைய நிலைகளை எல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு ஏதோ என்ன செய்யலாம், அதாவது பன்னீரை பிடிக்கின்ற அளவிற்கு வந்து விட்டு இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் பார்க்கிறான். காரூன் அவன் என்ன எப்படி ஆக்கி திமிராக நடந்தான் இந்த பூமியிலே. குரான் காரூன் கர்வமாக இருந்தான். அவன் தன்னுடைய காசு பணங்களை ஜக்காத்து போன்றவர்களுக்கு செலவழித்த விளைவு என்னாச்சு பார்த்தீங்களா? காரூன் எங்க போயிருக்கான்? பூமிக்குள்ளாலே புதையிட்டு போயிருக்கான். எல்லாருக்கும் நினைச்சாங்க அந்த அந்த நாட்டில் அந்த உள்ள பெண்கள் நினைச்சாங்க, கட்டுனா நமக்கு புருஷன் வச்சா யார் மாதிரி இருக்கணும்? இந்த காரூன் போல இருக்கணும். நீ எல்லா புருஷங்கள சண்டை விடுவான். நீ எல்லாம் என்ன ஏப்ப சாப்பியா வந்து உனையை கட்டி நான் தொடச்சிக்கிட்ட பாத்தியா எப்படி இருக்காரு? அவர் நடக்கிற நடையை பாரு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, அவர் போற வாகனத்தை பாரு. யாரு அங்கங்க சில சபலமான பெண்கள், எல்லா பெண்களும் அல்ல. என்ன செஞ்சு வாழ்ந்தா யாரு கூட வாழணும்? காரூன் கூட வாழணும். அமைஞ்சா யாரு மாதிரி பூச்சி அமையணும்? காரூன் மாதிரி. கடைசி என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அருமை பொருட்கள். கொஞ்ச காலம் எவ்வளவு வாழ்ந்துரும் சொல்லுவீங்க? சொல்லுங்க. நீங்க நான் இவ்வளவு பேசுறேன், எவ்வளவு நான் இருந்த போறேன் கேட்குறீங்க. நீங்க எவ்வளவு காலம் இருந்த போறீங்க? இந்த உலகம் என்பது என்ன புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் அனித்தியம். இந்த உலகம் என்பது அனித்தியம், நிலையற்ற நிலையற்ற உலகம். இந்த நிலையற்ற உலகில் வாழ்கிற நாம் இந்த வாழ்க்கைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். இந்த உடல் உயிரை கொடுத்தவன் உயிரை எடுத்துக் கொள்வான். நம்மிடத்திலே கேட்காமல் என்ன உயிரை என்ன செஞ்சான்? கொடுத்தான். நம்மகிட்ட கேட்காம எடுத்துக்கிடுவான். என்ன என்ன அருமை பெருமக்களை சொல்லி விடுங்க, சொல்லுங்க. இதான் அப்போ உயிரை கொடுத்தவன் உயிரை எடுத்துக் கொள்வான். இந்த உடல் மண்ணில் விளைந்தவைகளை உண்டு வாழ்ந்தது. இந்த மண்ணு இந்த உடல் எங்கும்போது மண்ணுக்கு போகிறது. அப்ப உயிர் இறைவனுக்கு, இந்த உடல் இந்த மண்ணுக்கு. மனிதனுக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்கு என்ன சொல்லுங்க? உடலும் ஒரு அமானிதம், உயிர் ஒரு அமானிதம். உயிர் பரிசுத்தமாக இறைவன் கூறினார், ஆனால் இந்த மனிதனை வைத்து பாழ்படுத்தி விட்டால் அதற்கு அவன் பதில் சொல்ல வேண்டும். இவனுக்கு எது?
இந்த உயிரையும் உடலையும் வைத்து செய்த அந்த அமல்கள் செயல்கள் அது பாவம் அல்லது புண்ணியமாக இருக்கும். இதுக்கு நாமளே பதில் குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் மனிதன் தப்பிக்கவே முடியாது தன் கால்களை. பாவம் என்ன செய்ய முடியும்? இது ஏதா மற்றவங்க இருக்கட்டுங்க, முஸ்லீம்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற முஸ்லீம்கள் அவங்க நிலையீடு பார்த்தீங்களா? வாழ்க்கை உலகத்தை சுவைக்க கூடாது இல்லை, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, நிம்மதியா இருங்க, ஹாயா இருங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு அளவோடு இருங்க, ஒரு முறையாக இருங்க. முறையாக இருப்போம், கண்ணியமான முறையில் திருமணம் நடச்சா வேணாம் சொல்லுது. எத்தனையோ ஆடம்பர திருமணங்கள், திருமணம் கட்டி கொடுக்கப்பட்டு 1-2 மாதங்கள்லயே தலாக் வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? யாரும் மறுக்க முடியுமா? சொல்லுங்க, கண் முன்னா சொல்ல முடியும். 2-3 மாதங்களுக்கு முன்னாலே அதாவது எங்க தஞ்சாவூர் ஒரு மிகப்பெரிய திருமணம். எவ்வளவு செலவு? 15 கோடி ரூபாய். 15 கோடி ரூபாய். இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நடந்து ஒரு 4-5 மாசம் கூட ஆகல, முடிச்சு சிந்திச்சு பாருங்க. இங்க நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க அன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே. அதாவது சிந்திக்கணும், சிந்திக்க வைப்பது எங்களுடைய கடமை, சிந்திக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பு. கோவப்பட்டா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பொம்பளை எல்லாம் கோவப்பட்டா அதுக்கு நமக்கு என்ன செய்ய முடியும்? உண்மை சொல்லும் போது கோவப்பட்டா என்ன செய்ய சொல்லுங்க. அட டாக்டருக்கு சேலத்தில் இன்ஜெக்ஷன் குத்துனா வலிக்கத்தான் செய்யும். அட வலி இன்ஜெக்ஷன் போட்டதால உங்களுக்கு நோய் தீரும். கசப்பான சில மருந்தை குடிச்சதால போதும். அம்மாடி இதான் தம்பி சொல்றாங்க. இந்த டிக்டாக்குகள்ல நம்ம பெண்கள், குமரி பெண்கள் பண்ற அநியாயம் பத்தி டிக்டாக்குகள்ல உங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைகள் இருக்காங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு என்பது ஒன்று இருந்தால் உங்கள் பிள்ளைகளை நீங்க அழைக்க வைக்க வேண்டாமா? டிக்டாக் என்பது உலகப்புறமாக்குறது. அந்த பிள்ளைகள் தன்னை அசிங்கமாக்கி கொண்டு என்னென்ன எது பேசக்கூடாத பார்த்தா கேவலமா இருக்கு. நம்மளுக்கு முஸ்லீம் மட்டுமா பார்க்கிறார்கள்? எவ்வளவு கண்ணியமான கட்டுப்பாடு மிகுந்த ஒரு சமுதாயம். அந்த கண்ணி பெண்களை எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு கண்ணியமாக இன்றைக்கு வச்சிருக்கு. என்ன செய்யுங்க? டிக்டாக்ல திமுறா பாட்டு கேட்டு சாமி பாட்டை படிச்சுக்கிட்டு அது அம்மாக்காரி என்ன இருந்துக்கிட்டு அப்படி நான் உற்சாகப்படுத்துறா. நாங்க ஆரம்பத்திலிருந்து அதை படிப்போம், பஜனை பாடுவோம். இங்கெல்லாம் நீ போனா நீ போய் தொலைஞ்சு போங்க, அதையே இப்படி போட்டு காட்டுறீங்க. போனா நீங்க அப்படி போங்களேன். இஸ்லாம் யாரையும் பிடிச்சி வைக்கல. சொல்லுங்க, பமன் ஷா ஃபல்யுமின் பமன் ஷா ஃபல்யக்ஃபுர். அட விரும்புனா இஸ்லாத்தில் இரு, இல்லையா நீ காஃபிராவே போ. குர்ஆன் சத்தியம். கேவலமா தெரியுமா? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு அறிவுகள் இருப்பது இல்லையா? உங்களுக்கு பொறுப்பாளர்கள் இல்லையா? அவங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இருக்காங்களே, தாய்மார்களே, அவங்க யாரு? தருதலைகளா? விளைவுனால யாரு? உங்களால இந்த சமூகம் தலை குனிந்து இருக்க வேண்டிய கேவலம் தெரியுமா உங்களுக்கு? பாத்தீங்கன்னா கேவலம் அப்படி காரி துப்புறா மத்தவங்க. சத்தியம். அந்த பிள்ளை குமரி பிள்ளைங்க தலையில துணி இல்லாம தான் பேர் ஒரு முஸ்லீம் பேர் 2 பேர் சொல்லிச்சு, அக்காலும் தங்கச்சியும். கேவலமா இல்லையா? இதெல்லாம் யாருக்கு சொல்லுவா? எங்க சொல்லுவா? அட முதல்ல என்ன செய்ய, அப்பா அம்மாவும் அப்பனும் என்ன செய்யணும்? அந்த அறிவு இருக்கணும் அவங்களுக்கு, கண்டிக்க வரணும். இல்லையா ஏப்பா நீ என்ன வெளியே எங்கடா தொலைஞ்சு போக. நீங்க இந்த சமூகத்தை கேவலப்படுத்தாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. இதுவும் ஒரு வகையான இஸ்லாம். வீடு வரைய சாப்பாட்டுல மட்டும் இல்லைங்க, குடிக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த அறிவு இருக்கிறதான்னு பாருங்களேன். என்ன நீங்க ஆட்ட போறீங்க? உங்களால இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா உங்களுக்கு? இந்த தீனுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா உங்களுக்கு? மற்ற பெண்கள் எல்லாம் எவ்வளவு கண்ணியமா நடமாடி தன்னை வெளிப்படுத்துகின்ற போது கேவலத்தில் கேவலமா. அதனால நான் மீண்டும் மக்களே, அதனால வேண்டாம் வீண் வரை அல்லாஹ் பார்க்கிறோம். நம்ம எனக்கால என்ன சொல்ல முடியும்? அவர் என்ன ஒரு தலைப்பு தந்து கொஞ்சம் பேச முடியும். அவரை நீங்களும் கொஞ்சம் கேட்குறீங்க. எத்தனை பேர் வந்து பெண்கள்லாம் கூட கொஞ்சம் கோவப்பட்டாலும் போடுவாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. என்ன அதை பற்றி எங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன அதை பற்றி இதாக உங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியாது, சத்தியத்தை சொல்ல முடியாது. கோவப்பட்ட அதை பற்றி லா எகாஃபூன லவ்மத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பழிக்கின்றவர்களின் பழிப்பை பெற்றவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. குர்ஆன் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் சமூகத்தை கண்ணியமான ஒரு சமுதாயம்
காட்டு மிராண்டிகளை எல்லாம் திருத்தி மனித குலத்திற்கு கொண்டு வந்த சமுதாயம், இரண்டு வாழ்க்கை நடத்திய ஒரு சமூகத்தை ஒரு புனிதமான கண்ணியம் மிகுத்த வரலாறு படைக்க வைத்திருக்க ஒரு சமுதாயம் இன்றைக்கு மீண்டும் அந்த அறியாமை காலத்திய மடமை காலத்திய அந்த குழுக்குள்ளால் போகுவதை எங்கள் போன்றவர்களால் நாம் தாங்க முடியாது. அதனால மிகப்பெரிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு பொறுப்பு. அல்லாஹ் தஆலா அருள்புரிய வேண்டும் அனைவருக்கும். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب. السلام عليكم.